is பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இப்ப நம்ம பேசிட்டு எந்த விஷயம், அதாவது வாழ்க்கைனா என்ன, கடவுள்னா யாரு, இப்ப நம்ம சொல்ற எல்லா கருத்துக்களுமே நம்ம புரியாத மாதிரி வேகா நம்ம மொட்டையா சொல்ற விஷயங்கள் கிடையாது. I'm talking about specifics. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி நான் இங்க பேசிட்டு இருக்கேன். Happiness has been the most elusive goal for everybody. உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு மறைவான ஒரு ஒரு மாயையா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மகிழ்ச்சி. And now we know that material success, money, fame, and happiness. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள், இந்த பணம், பேர், புகழ், இது அனைத்துமே சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களா இது எதுவுமே கிடையாது. Now we have a concrete, tangible method by where we know actually the secret of happiness. This most. இப்போ நம்ம கிட்ட உறுதியான ஒரு தொட்டு உணரக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கு. Our goals has been. மேலும் இந்த விஷயத்தை கொண்டு, இந்த எவிடன்ஸ், இந்த ப்ரூஃபை கொண்டு நம்ம அடையக்கூடிய விஷயம் மனிதர்களால் இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான சந்தோஷத்தை அடைவது எப்படி, அதற்கான ரகசியம் இப்ப தெரிஞ்சிருச்சு நமக்கு. அன்வெயில்டு, வெளியே வந்துருச்சு. அந்த மறைமுகமான மகிழ்ச்சி அடைவது எப்படி என்ற விஷயம் இப்போ வெளிவந்துருச்சு. You ask all the philosophers and the people who have a lot of experience in life, and they will tell you readily that material success. நம்ம போய் இந்த தத்துவ ஞானிகள், இந்த மாதிரி நல்ல வாழ்க்கைய பத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வாழ்க்கைனா என்னன்னு படிச்சவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அவங்க உடனே சொல்லக்கூடிய விஷயம், அதாவது இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. Success, பணம், பேரு, புகழ், this does not bring happiness, and இது எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, தேடி தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. To you, Eddie Murphy, his interview with Barbara Walters. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் நம்ம அந்த எடி மர்ஃபி அப்படிங்கிற இன்டர்வியூ, பார்பரா வால்டர்ஸ் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், கண்கூட நம்ம பார்த்தோம். But now we have a concrete method with a track tells us that this most elusive of our goals, happiness, is actually attainable. இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த கான்கிரீட் மெத்தட் வித் ட்ராக்கன், அதாவது நிரூபிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான உறுதியான இந்த அத்தாட்சி அது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மகிழ்ச்ி என்பது அடையக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. மகிழ்ச்சியை நம்மால அடைய முடியும். And the secret is in nourishing the real person. அதோட ரகசியம் வேற எதுவுமே கிடையாது. உங்க ஆன்மாவை ஊட்டமளிக்கிறது தான், அதுதான் அந்த விஷயம். The people are unaware. They're going about their life totally unaware, totally. மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, முற்றிலும் அறியாதவர்களாக, இந்த ஆன்மாங்கிற விஷயத்தை பத்தி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்காங்க. Neglecting. Totally neglecting. அதை உதாசனப்படுத்துறவர்களாகவும் மனிதர்கள் இருக்காங்க. The real self. அவங்க நிதர்சனப்படுத்தி அவங்களே மறந்துட்டாங்க. அவங்க யாருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. If they only develop and nourish the real person and put their priorities in perspective, be readily theirs. எப்போ அவங்களோட முன்னுரிமைகளை மாத்தி கொண்டு தன்னுடைய ஆன்மாக்காக அவங்க விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. Something over there in heaven somewhere where you have to die first, stay in the grave millions of years and then get resurrected. இப்ப நான் சொல்ற எந்த விஷயமே ரொம்ப மாயையான, நீங்க பல வருடங்கள் வெயிட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறமேட்டு அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே நான் சொல்லல. To be in paradise and all that. சொர்க்கத்துக்கு போகணும், அங்கதான் இந்த மாதிரி சந்தோஷத்தை உங்களால அடைய முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. Happiness, victory, success, the real thing here. நான் பேசக்கூடிய அந்த உண்மையான விஷயம் ஹாப்பினஸ், விக்டரி, சக்சஸ், மகிழ்ச்சி, வெற்றி, இது அனைத்துமே இந்த வாழ்ற இப்போ நம்ம இந்த உலகத்துல அடையக்கூடிய விஷயங்களாவே இருக்கின்றது. In this world. இந்த உலகத்துல நம்மால அடைய முடியும். Just like
like I mentioned earlier, like the combination. You turn that combination to the right, left, and so on in the correct numbers. நான் And சொன்ன you மாதிரி அந்த காம்பினேஷன், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரமைப்பு வரிசை முறைப்படி எப்படி ஒரு பெட்டியில நம்ம லாக் போட்டு லெஃப்ட் ரைட்டு திறந்து நம்ம அந்த விஷயத்தை பொக்கிஷத்தை அடையிறோமோ அதே மாதிரி இதையும் அடைய முடியும். அந்த குறிப்பிட்ட ஒழுங்குமுறை இல்ல அந்த வழிமுறைகள் மூலியமா நம்மால அடைய முடியும். open it and you have the treasure. அந்த எப்படி நம்ம அந்த பெட்டியை திறந்தோம்னா பொக்கிஷத்தை அடையிறோமோ நம்ம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அசைவுகள், குறிப்பிட்ட உச்சரிப்புகள், வரிசை முறைகளை செய்யும் போது நமக்கும் சந்தோஷத்தை நம்மால அடைய முடியும். Now, you do the specific procedure just like a cookbook recipe. It's just எப்படி வந்து இந்த சமையலுக்கு செய்யறதுக்கு ஒரு புக் எழுதி வச்சிருக்காங்களோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதே மாதிரி இதையுமே நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த வரிசை முறையில செய்யணும். நம்ம simple as that. I'm not exaggerating. நான் வந்து இதை மேன்மைப்படுத்தி சொல்லல, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். God told me how to do it, what to do and what to say. அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லாமே அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. Specific. You do it and you get the results. நீங்க பண்ணி பாருங்க, பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பலனை அனுபவிச்சு பாருங்க. As you see, it's been all common sense. இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமுமே அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களா ஒரு காமன் சென்ஸா இருக்கு. This is why you ought to believe me. Why should you believe me, by the way? Let me ask that question. ஃபர்ஸ்ட் நான் இத விஷயத்தை உங்களை கேக்குறேன். நான் இவ்வளவு பேசுறேன், நீங்க என்னையே நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். எதுக்காக நீங்க என்ன நம்பணும்? Why should you believe me? You should you discuss this matter with me. If we meet in person, I'll show you tangible evidence. And நீங்க ஏன் என்ன நம்பணும்னா, நம்ம இப்ப அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்கிட்ட பேசும்போது நான் உங்கள்கிட்ட தொட்டு உணரக்கூடிய அந்த ஆதாரத்தை நான் உங்கள்கிட்ட காமிப்பேன். You will see that we have a mathematically coded message from God. அந்த ஆதாரத்தை நீங்க பார்க்கும்போது கணித ரீதியால கட்டமைக்கப்பட்ட கடவுளிடமிருந்து வந்த செய்தி தான் என்கிறது நீங்க உணர்வீங்க. You will see the physical evidence. If you don't see it, just leave. நீங்க பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஆனா அந்த விஷயத்த கணித கட்டமைப்பில் அமைக்கப்பட்ட இது நிச்சயமாக கடவுளிடம் இருந்து தான் வந்திருக்கின்ற விஷயத்த நீங்க உணர்வீங்க. You don't have to take it. You look at the evidence, you see it is tangible, concrete, and you see the results. இந்த மூணு விஷயம், tangible, concrete, see the result. அது தொட்டு உணரக்கூடியதாக உறுதியான விஷயமா அந்த அத்தாட்சி உள்ளது. பண்ணி பார்த்து நீங்க ரிசல்ட்ட ஃபீல் பண்ணுங்க, அதுல இருந்து வர பிரதிபலனை நீங்க அனுபவிச்சு பாருங்க. And you visualize the whole thing. I mean, it is in front of you. பண்ணி பாருங்க, மொத்தத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. There is no speculation. நான் வந்து எதையுமே இங்க ஒரு மறைமுகமாவோ இல்ல கற்பனையில எதையுமே நான் இங்க சொல்லல. Conjecture. This எதையுமே சேர்த்து அப்படிலாம் எதுவுமே பேசல நான் இதுல. is the real thing. And from the beginning விஷயம் of this program to the end, it is all common sense, isn't it? நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களாகவே இருக்கிறது. அப்படித்தானே? காமன் சென்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. Now, who would be the most authoritative source? இத நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு மிகவும் நம்பிக்கை ரீதியான நம்பகத்தன்மை உடையவர் யாராக இருக்க முடியும்? To give you இந்த மாதிரி செய்தியை நமக்கு கொடுக்கறதுக்கு யாரு மிகவும் அத்தாரிட்டேட்டிவ், அத சரியான ஒரு ஆளா இருக்க முடியும், இல்ல அதை வழங்குவதற்கான அனைத்து திறன்களும் உடையவராக இருக்க முடியும்? The creator. நிச்சயமாக படைப்பாளர் தான். Who created your soul? யார் உங்களோட ஆன்மாவை படைத்தாரோ அந்த ஒருவர். Breathed into Adam from his breath. எந்த ஒருவர் தன்னுடைய மூச்சிலிருந்து ஆதம்க்குள் ஊதினாரோ அந்த ஒருவர். Is a piece of God. உங்களோட ஆன்மா அல்லாஹ்வின் ஒரு பகுதி. The source of all this information is God, and you will see it. இதிலிருந்து வர எல்லா செய்திகளின் மூலாதாரமும் கடவுள் தான். Supported by physical. All this information is God, and you will see it supported by physical evidence. இது அனைத்து செய்திகளின் மூலாதாரம் கடவுள் தான். மேலும் இந்த பிசிக்கல் எவிடன்ஸ், இந்த அத்தாட்சி நீங்க பார்க்கும்போது நீங்க நிச்சயமா உணர்வீங்க இது கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கு என்பதை. This is a new stage in human history. இது மனித வளர்ச்சியில இது புதிய ஸ்டேஜ். இது இப்ப நம்ம இருக்கிறது.
the pioneers to discover this. The new stage in human history, and you can be one of the pioneers. மேலும் இந்த செய்திய இன்னும் வளர்க்கறதுக்காக கண்டுபிடிக்கிறதுல நீங்க ஒரு முன்னோடியா உங்களால இருக்க முடியும் இந்த காலகட்டத்துல. The discovery, by the way, is very recent. And இந்த கண்டுபிடிப்பு இந்த விஷயத்தை நம்ம அத்தாட்சி இந்த ஆதாரம்லாம் ரொம்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டது. Maybe 50 years from now, everyone. இங்க இருந்து 50 வருஷம் கழிச்சு நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். But right now, only select few, the elite of the elite. ஆனா இப்போ இந்த தருணத்துல ரொம்ப சொற்பமான அந்த மேன்மை மிக்கவர்கள், elite of the elite, knows it. அவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயமாக இப்போது உள்ளது. Can be one of those. நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்க முடியும். God willing, it will be known in a shorter time than 50 years. Grasp this opportunity now. ஆனா கடவுள் நாடிலாம் இந்த விஷயம் மனிதர்களுக்கு சீக்கிரமாவே சென்று செய்யும். ஆனா உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம். Live in this world only one life, and then this opportunity now. You live in this world only one life, and then we go on to move on to a new stage. நம்ம இந்த உலகத்துல வாழ போறது ஒரே வாழ்க்கை தான். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அந்த புதிய வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். Eternal real life. அதுதான் அந்த முடிவே இல்லாத உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. Where everyone is assigned a rank and a position depending on how much. அங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரேங்க் அல்லாஹ் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கும். அங்க you nourished a rank and a position depending on how much you nourished your real self. இது எப்படி இந்த ரேங்க் அல்லாஹ் கொடுக்கறாங்கன்னா, உங்களோட ஆன்மாவை நீங்க எந்த அளவுக்கு இங்க வளர்த்துக்கிட்டீங்களோ அதற்கு ஏற்பதான் உங்களுக்கு அங்க ரேங்க் கொடுக்கப்படும். Can you hire for an engineer? நீங்க ஒரு குழந்தைய ஒரு பைலட்டாவோ ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கோ இல்ல இன்ஜினியராவோ நீங்க வேலைக்கு எடுப்பீங்களா? ஒரு குழந்தைய நீங்க you can't. நிச்சயமா நீங்க எடுக்க மாட்டீங்கல்ல. you can't. Therefore you have to develop the real person and grow and nourish in order to be strong enough in real life. அதே போல அந்த முடிவே இல்லாத உண்மையான வாழ்க்கைக்கும் நீங்க உங்க ஆன்மாவை பலப்படுத்தி உறுதி உடைய ஆன்மாவாக நீங்க வச்சிருக்கணும். Come after this world. இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய அந்த உண்மையான வாழ்க்கைக்காக. And then you'll be assigned a prominent rank. இந்த ஆன்மாவை நம்ம வளர்ப்பதன் மூலமா ஒரு கண்ணியமிக்கதொரு ஒரு மேன்மையான ரேங்க்குக்கு நம்ம அல்லாஹ் உயர்த்துவாங்க. And like I said, you don't have to wait for that. Happiness, real happiness, and wait for that rank. And like I said, you don't have to wait for that. Happiness, real happiness, and the consequences of nourishing your soul begin right here. நீங்க இந்த விஷயத்தை அடைவதற்காக வெயிட் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஆன்மாவை நம்ம வளம் ஊட்டுறதுனால அதுல இருந்து வர நன்மை பயக்கும் காரியங்களை இல்ல பலன்களை இங்கேயே நம்மால உணர முடியும். To be a fact. அல்லாஹ் கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியமும் நிதர்சன உண்மைகள். And God says He promises those among you who believe and lead a righteous life that they will be sovereigns. அல்லாஹ் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க நம்மள்ட்டனா, இங்கே நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை நடத்துற ஒவ்வொருவரையும் அல்லாஹ் இந்த பூமியின் மீது ஆட்சியாளர்கள் அல்லாஹ் மாத்துவாங்க, ராஜாக்களாவும் ராணிக்களாவும் அல்லாஹ் மாத்துவாங்க. Kings and queens on earth. And when God says that He promises, it is done. அல்லாஹ் நமக்கு ஒரு ப்ராமிஸ அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. அது நிதர்சன உண்மை எங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். What I told you is a very condensed summary of this major historical event. இந்த பெரிய வரலாறு மிக்க இந்த விஷயத்தை இப்ப நாங்க சொல்லும்போது நான் ரொம்ப சுருக்கி ஷார்ட்டா தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன். Needless to say, there is a lot of detail. Anyone can come and see me. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களை யாரு வேணாலும் பார்த்து என்கிட்ட இத பத்தி கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.
and talk about it and discuss it, they can demand the proof. மேலும் அந்த அத்தாட்சி நான் பார்க்கணும்னு சொல்லி கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம். What is the physical evidence? நீங்க சொன்ன அந்த தொட்டு உணரக்கூடிய நிதர்சன உண்மையான அந்த அத்தாட்சி எங்கே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். Free tangible evidence you're talking about. They can come and ask me that, and I will show it to them, and அப்ப அவங்க கேட்கும்போது நிச்சயமா அந்த சத்தியத்தை நான் காமிப்பேன். then they can make the decision themselves. அதுக்கப்புறமேட்டு அவங்க அவங்களோட முடிவுகளை அவங்க எடுக்கட்டும். They have got nothing to lose, and this is all free. இது சொல்றது எல்லாமே வந்து ஃப்ரீ, காசு கிடையாது, இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வந்து பாருங்க, நீங்க முடிவெடுங்க. I never ask him for a penny. நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன காசு கூட நான் அவங்கள்ட்ட கேட்கல. So they can come and see me at in Tucson at 739 East 6th Street. 739 ஈஸ்ட் 6வது ஸ்ட்ரீட்ல வந்து மஸ்ஜித் துக்ஸான்ல நீங்க வந்து என்ன பார்க்கலாம். Better yet, call and make an appointment, and I will sit with them and show them the. ஃபோன் பண்ணி என் கூட நீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் அவங்க கூட உட்கார்ந்து நான் அவங்க கூட அந்த அத்தாட்சி நான் காமிக்கிறேன். The telephone number should be shown at the end of this program. It is 791-3989. ப்ரோக்ராமோட எண்ட்ல என்னோட ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க 791 3989. And it could be the most important step they have made in their life. உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முக்கியமான தருணம் இல்ல முக்கியமான ஸ்டெப்ல இது ஒரு ஸ்டெப். And it results from the realization that we are not just walking zombies. We're not just. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த முக்கியமான முடிவுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒன்னும் நடமாடுற ஒரு ஜாம்பிஸோ இல்ல பிணங்களோ நம்ம கிடையாது. நம்ம வெறும் நடமாடுற பிணங்கள் நம்ம கிடையாது. நம்ம உடம்புகள் மட்டும் நம்ம கிடையாது. Bodies walking around with nothing in them. ஒண்ணுமே இல்லாத வெறும் உடம்பு மட்டும் நம்ம கிடையாது இந்த உலகத்துல. ஸ்டாஃப் ஆஃப் துக்ஸான் கம்யூனிட்டி கேபிள் கார்பரேஷனுக்கு ஒரு தேங்க்ஸ். காப்பிரைட் 1997. அடுத்த பாகத்துக்கு போயிட்டோம் நம்ம. கடவுள்னா யாரு? கேத்ரின் கிளார்க். இந்த இப்ப நம்ம பார்க்க போற இந்த ப்ரோக்ராம் வந்து ரஷாத் கலீஃபா வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கள்ல பேசின ஒரு ஜும்மா பயான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். We praise God. அல்ஹம்துலில்லாஹ், புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له, and we bear witness that there is no God except the one God. மேலும் நாம் சாட்சி பகர்கிறோம் அந்த உண்மையான ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. It is very important for any person to know who God is. இங்க இருக்க ஒவ்வொரு மனிதனும் மிக நிச்சயமாக இல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கடவுள்னா யாரு என்பது. Really appreciate. ஏன்னா அவரோட மகத்துவத்தை நம்ம துதிக்கணும் போற்றணும் அப்படின்னா why millions of people fall into idol worship. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏன் மில்லியன் கணக்கான மக்கள் வந்துட்டு இணை வழிபாடுல வீழ்றாங்க? Why do they leave God and idolize Muhammad or Jesus or Mary or Saint Francis or Saint Jude or some helpless creature? ஏன் கடவுளை விட்டுட்டு முகமதையோ ஜீசஸையோ மேரியோ செயின்ட் பிரான்சிஸ் செயின்ட் ஜூட் இல்ல நமக்கு உதவி செய்யவே முடியாத ஹெல்ப்லெஸ் கிரியேச்சர்ஸை வந்து ஏன் அவங்க வச்சுக்கிறாங்க? அவங்க ஏன் அவங்கள வந்து இணை வழிபாடு செய்யறாங்க? And the main reason people do not know who God is.
முக்கியமான காரணம் என்னன்னா, மக்களுக்கு கடவுள்னா யாரு அப்படின்னு தெரியல. They do not appreciate the greatness of God. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அவங்க உணரல. So my purpose in this is to share with you some idea about the greatness of God. சோ இப்ப நான் எடுத்துக்கிட்ட என்னோட பர்பஸ் என்னன்னா, என்னோட நோக்கம் என்ன ஜும்மா பயான்ல அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ் அக்பர், அத பத்தின ஒரு சில ஐடியாக்களை உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன், ஷேர் பண்ண போறேன். And to appreciate the greatness of God, மேலும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை துதிக்கிறதுக்காக we have to think of this universe that we are living in. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்ம உணரணும்னா நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. Our planet Earth is part of the solar system, as you all know. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம பூமி வந்துட்டு சூரிய குடும்பங்கள்ல ஒரு கோள், ஒரு பிளானட்டா இருக்கு. And by the way, I'm going to talk to you strictly about scientific facts, established scientific facts. மேலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா சொல்றேன், நான் இங்க இப்ப பேச போறது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட எஸ்டாப்ளிஷ் சயின்டிபிக் ஃபேக்ட், அறிவியல் ரீதியான நிதர்சன உண்மைகளை மட்டும்தான் நான் இங்க பேச போறேன். இப்போ This earth is part of the solar system. பூமி சூரிய குடும்பத்துல ஒரு கோள். It is the only planet in the solar system that has life. இந்த சூரிய குடும்பத்திலே ஒரே ஒரு கோளுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, உயிர் இருக்கிறது, அது இந்த பூமி தான். We went to the moon and we didn't see a single tree there or a mouse, nothing. நம்ம இங்க நிலாக்கு போனோம், அங்க போய் ஒரு மரத்தை கூட நம்ம பார்க்கல, ஒரு எலி பார்க்கல, எதையும் நம்ம அங்க பார்க்கல. We sent cameras to we didn't see a creature there. நம்ம மார்ஸ் போனோம், அங்க நம்ம கேமரா அமிச்சோம், அங்க எந்த படைப்பினங்களையும் நம்ம பார்க்கல. நம்ம அங்க எந்த படைப்பினங்களையும் பார்க்கல, வெறும் கல்ல வந்து நம்ம படைப்பினங்களா கண்டாலே அன்றி வேற அங்க எந்த படைப்பினங்களும் அங்க கிடையாது. As we saw in one of the cartoons. ஒரு பொம்மை சேனல்ல சொல்ற மாதிரி நம்ம வந்து அந்த கல்ல நம்ம வந்து ஒரு படைப்பா ஒரு காணாத வரைக்கும் அங்க வேற எந்த படைப்பும் அங்க கிடையாது. There is no life in the solar system except here on the planet Earth. பூமியை தவிர வேற எந்த கோள்களையும் உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. Our sun, the center of this solar system, is 93 million miles away. Our sun, the center of the solar system, இந்த நம்மளோட வந்து சூரியன், இந்த சூரிய குடும்பத்துல நடுவுல இருக்கு பாருங்க, அது நம்ம பூமியில இருந்து கரெக்டா 93 மில்லியன், மில்லியன்ங்கிறது 60 லட்சத்துக்கு 5, சோ 930 லட்சம் மைல்ஸ் நம்மளோட தள்ளி இருக்கு. Now I want you to watch these distances. இப்போ நான் சொல்லும்போது நீங்க அப்படியே கற்பனை பண்ணிட்டே வாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் 93 மில்லியன் மைல்ஸ் இருக்கு, 930 லட்சம் மைல்ஸ் தூரம் இருக்கு. Million miles away from us, the sun. And the light comes to us from the sun in 4 minutes. ஒரு சின்ன திருத்தம், சூரியன்ல இருந்து நம்மளோட பூமிக்கு 8 நிமிஷத்துல லைட் வருது. So remember this relationship. இந்த நான் சொல்ற நம்பர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்க வாங்க. The light travels from the sun to the earth 93 million miles in 4 minutes. சூரியன்ல இருந்து 930 லட்சம் மைல்ஸ் வந்து சூரிய ஒளி 8 நிமிஷத்துல கடக்குது, பூமிக்கு வந்து சேருது. The solar system itself spans a distance of 2 billion to 4 billion miles. நம்ம சூரிய குடும்பம் மட்டுமே அதோட ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த முனையில இருந்து அந்த முனை நம்ம எடுத்தோம்னா 2 மில்லியன், 2 பில்லியன், சாரி மில்லியன் இல்ல பில்லியன், பில்லியனுக்கு 9 0, கோடிக்கு 7, அப்பனா 200 கோடியில இருந்து 400 கோடி மைல்ஸ் நம்மளோட சூரிய குடும்பத்தோட அகலம் மட்டுமே இருக்கு. This is our solar system. இது நான் இப்ப சொல்றது நம்மளோட சூரிய குடும்பத்தை மட்டும் தான் இப்ப நான் சொல்றேன். So when you go to the edge of our solar system, if you travel 2 billion with a B, 2 billion miles away. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பி ஒரு 2 பில்லியன் 200 கோடி மைல்ஸ் நம்ம தள்ளி போய் நம்மளோட அந்த சூரிய குடும்பத்தோட முனைக்கு நம்ம போனோம்னா, நீங்க இப்ப சொல்லுங்க நம்மளோட பூமி எவ்வளவு பெருசு நீங்க நினைக்கிறீங்க? From that point.
அங்க இருந்து நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி 2 பில்லியன் 200 கோடி ஒளியாண்டுகள் தாண்டி அந்த முனையில இருந்து பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து நம்ம பூமி எவ்வளவு பெருசு நீங்க நினைக்கிறீங்க? It will seem small. அது ரொம்ப சின்னதா இருக்கும். Okay. Go a little further. இப்போ நம்ம இன்னும் தள்ளி போவோம். நம்ம இப்போ சூரிய குடும்பத்தை தாண்டி நம்ம போவோம். Let us talk about the galaxy, our galaxy. இப்போ இந்த மண்டலம் சொல்லுவாங்களா, பால்வெளி மண்டலம், கேலக்சி தமிழ் சரியா தெரியல, செக் பண்ணிட்டு சொல்றேன். பட் கேலக்சிக்கு நம்ம போகும்போது as you know, it is called the Milky Way galaxy. நம்மளோட கேலக்சியோட பேர் வந்து அந்த பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி. And the solar system is one, the sun of the solar system is one of 1 billion suns or stars in our Milky Way. நம்மளோட சூரியன், நம்மளோட பால்வெளி மண்டலத்துல 1 பில்லியன் சூரியன் இல்ல 1 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு நட்சத்திரமாக தான் நம்மளோட சூரியன் இருக்கு. மொத்தமா 1 பில்லியன், 1 பில்லியன்னா 100 கோடி galaxy. It will take 4 minutes for the light to travel from the sun to the planet Earth, 93 million miles. You know how long it will take to cross the Milky Way galaxy? இப்போ நம்ம இந்த லைட்டை வந்து நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி நம்ம பால்வெளி மண்டலத்துக்கு போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? You travel at the speed of light. நீங்க ஒளியோட வேகத்திலேயே போனாலும் சரிதான், you will cross the Milky Way galaxy, our galaxy, in 100,000 years. நீங்க ஒளியோட வேகம் போனாலும் சரி, நம்மளோட பால்வெளி மண்டலத்தை மட்டும் தாண்டறதுக்கே 100,000, அதாவது 1,00,000 ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுது. 4 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல, not 4 minutes or 10 minutes or 1 hour or 10 hours. சொன்ன மாதிரி 4 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 10 மணி நேரம் இல்ல, 10 நாள் இல்ல, 10 வருஷம் இல்ல. நமக்கு தேவையானது 100,000, அதாவது 1,00,000 ஒளியாண்டுகள் நமக்கு தேவை. or 10 days or 10 years. It will take you 100,000 years to travel across the Milky Way galaxy, our galaxy. நம்ம கேலக்சி மட்டுமே நம்ம தாண்டி போறதுக்கு நமக்கு 1,00,000 ஒளியாண்டுகள் தேவைப்படுது. Now, so if you go to the border, the edge of the Milky Way galaxy, Earth, where is it? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம பால்வெளி மண்டலத்தை அந்த முனைக்கு நம்ம போய் நீங்க பூமியை தேடினீங்கன்னா அது எங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க. It's minute, isn't it? அது ரொம்ப சின்னது தானே, மைன்யூட், ரொம்ப ரொம்ப சின்னது தானே. இட்ஸ் a tiny mote, ஒரு சிறு தூசி இல்ல சிறு துளி தானே அது. Just a tiny mote. You know, when you look in the sunlight and see these little things flying, those are called motes. சூரிய ஒளியில நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சின்னதா நமக்கு தெரியும். அதுல அது பேர் வந்து மோட்டு, ஒரு துளி, ஒரு துகள், அந்த மாதிரி தான். And the earth is not. இந்த துகள் கிடையாது, பூமி அவ்வளவு within the Milky Way galaxy. Let us go on a little further. நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம். Let us go to our next door galaxy, our neighbor. நம்ம பக்கத்து சொல்ற அண்டை வீட்டார் சொல்ற மாதிரி நம்மளோட பக்கத்து கேலக்சி, நம்ம நெக்ஸ்ட் டோர் கேலக்சி நம்ம போனோம்னா, you know how far it is, our neighbor galaxy? Million light years away. உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட பக்கத்து அந்த அண்டை வீட்டார் சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த கேலக்சிக்கு நம்ம போறதுக்கே 2 மில்லியன், மில்லியனுக்கு 6 20 லட்சம் ஒளியாண்டுகள் நமக்கு தேவை பக்கத்துல இருக்க கேலக்சிக்கு போறதுக்கே. So if you're cooking something and you want to borrow some salt or some sugar from your neighbors, don't go to the next something and you want to. நீங்க சமைக்கிறீங்க, ஏதோ உப்போ சர்க்கரையோ வேணும்னா நீங்க பக்கத்துல இருக்க அந்த கேலக்சிக்கு போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா galaxy, it will take you 2 million years going at the speed of light and 2 million years coming at the speed of light. ஒளியோட வேகத்திலே போனாலும் சரிதான், போறதுக்கு ஒரு 2 மில்லியன் 20 லட்சம் ஒளியாண்டுகள், வரத்துக்கு 20 லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும். சமைக்கிறதே முடிஞ்சு போயிடும் அங்க. your cooking will be gone. And your cooking will be, oh God. So 2 million light years
from our galaxy to the next door galaxy. Now, so if you go to the next door galaxy and try to find the planet Earth in the Milky Way, இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம பக்கத்துல இருக்க கேலக்சிக்கு போயிட்டு 20 லட்சம் ஒளியாண்டுகள் தாண்டி போயிட்டு இப்ப நம்ம பூமியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீங்க சொல்லுங்க அது எப்படி இருக்கும்? what are your chances of seeing the planet Earth? நீங்க பூமியை பார்க்கறதுக்கான அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? Using the strongest possible imaginable telescope. நீங்க கற்பனையே பண்ணி ரொம்ப உறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு தொலைநோக்கி டெலஸ்கோப்லயே பார்த்தாலும் சரிதான், நீங்க பூமியை கண்டுபிடிப்பீங்கன்னு என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்காங்க? Can you find the planet Earth? உங்களால பூமியை கண்டுபிடிச்சிட முடியுமா? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். வார்த்தைகளின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ் குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.